2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். பாஜ மூத்த தலைவர் எச். ராஜா தனது 69வது பிறந்த நாளை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து அவர் நடிப்பில் வெளியாக உள்ள கந்தன்மலை திரைப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆணவ படுகொலைகள் பற்றி பேசும் திருமாவளவன் ஆணவம் கொண்ட அரசியல்வாதி என கடுமையாக விமர்சித்தார். தன்னோட கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பு இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில 2 வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடிச்சதுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோட நின்று இருக்கும். ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறது திருமாவளவன். ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னு சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ள போய் அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்துல ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா திமுக ஆட்சியில அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டுவிடும். அதனால அரசாங்கம் சற்றும் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும். கைது செய்து சாதாரண மக்களுக்கு, அதிலும் படித்த ஒரு வழக்கறிஞருக்கு மிக பெரிய முறையில் வன்முறை மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் சவால் விட்டு இருக்கின்ற ஒரு மோசமான நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடந்துவிட்ட அந்த சம்பவம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் கூட்டணின்னு பாரபட்சம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். துயரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசாங்கம் காரணம். ஏன்னு சொன்னா விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கி தானே போட்டிருக்காரு. போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா? அதனாலதான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க. முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த எஸ்பி. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் போட்டு மக்களை ஏமாத்தலான்னு சொன்னா 26 மே மாதம் தமிழகத்தில் ஏற்கனவே ஐ திங்க் இட் வாஸ் 91 கருணாநிதியை தவிர வேற யாரும் ஜெயிக்கல. அவர் மட்டும் ஜெயிச்சார். ஜெயிச்சாலும் சட்டமன்றத்துக்கு தனியா போக பயந்துக்குன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண ஒரு பயந்தாங்குள்ளி. அந்த பயந்தாங்குள்ளி நடத்தின கட்சி தான் திமுக. அதனால இன்றைக்கு மக்கள் இந்த திமுகங்கிற கபட வேடதாரியை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால திமுகவை மக்கள் புரிந்து கொண்டு அதை யார் மாற்ற முடியும்? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே தெளிவான வாக்களிக்கக்கூடியவர்கள். இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல், ஊழல், போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னா பிஜேபி, அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும். வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்டிஏ தவிர அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழகத்துல குழப்பம் வரும். இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல, கல்வி நிலையங்கள்ல ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக தான். நீங்க பேருல ஜாதி பெயர் இருந்தது, ஆனா மனசுல ஜாதி இல்லை. அதனால ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகுதான் தெரு பேர்ல ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. ஆனா மக்கள் மனதுல ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது. அதனால அது இல்லாம இருக்கணும்னா ஒழுக்கம்
வேணும். ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக. அதனாலதான் இவங்க ஜாதி பேர் எடுத்தாலும் அந்த உணர்வை மாற்ற முடியல. தவிர விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க. அது மாதிரி தாவேகா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு. அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.